Hello viewers, welcome to Excel Tamil Today Tips. I am Mr. Ram. Never stop learning. This is my motto. Following topics la one detailed பார்க்கலாம். Please subscribe and support this channel. இன்னைக்கு டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா pivot table and vlookup functionல macros create பண்ண போகிறதில்ல. பட் vlookup functionல என்ன மாதிரி அட்வான்ஸ்டாக பண்ணலாம் அப்படின்றதையும் அதுக்கப்புறமா இண்டெக்ஸ் மேட்ச் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க முடிஞ்சாக்கா உங்களுக்கு இண்டெக்ஸ் மேட்சோட vlookup ஃபங்க்ஷனையும் சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லி தந்துடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாக்கா ஸ்டெப்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பிவட் டேபிள் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி பிவட் டேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அகைன் இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பேசிக்காக உங்களுக்கு பிவட் டேபிளே பண்ண தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் இதிலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குது அப்படின்னாக்கா அதோட ஹெட்டரை ஃபுல்லாகவே பார்த்துக்குங்க. இது ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னாக்கா Ctrl A கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Alt DP அப்படின்ற ஷார்ட்கட் கொடுத்தும் எடுக்கலாம். இல்லை இன்சர்ட்டில் போயிட்டு பிவட் டேபிள் கொடுத்தும் எடுக்கலாம். கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி தான் கொடுக்கணும். ஆல்ரெடி நான் பிவட் டேபிளுக்கு நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால சேம் நேமில் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எரர் கொடுத்து ஸோ அகைன் அதோட நேம் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் இதுவும் சேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இது ஒரு பிவட் டேபிள் புதுசாக வரா மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு நியூ ஒர்க் ஷீட்டில் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அதே சேம் ஷீட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது புதுசாக ஒரு ஷீட்டில் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பிவட் டேபிள்னு நீங்கள் நேம் கொடுத்தாலும் வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் பிவட் டேபிள் ஃபீல்டு. இந்த பிவட் டேபிள் ஃபீல்டில் நீங்கள் எந்த ரோ எந்த காலம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். அதாவது ஹெட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த ஹெட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ரீஜன் வைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால ரோவில் ரீஜனை போட்டுட்ருக்கேன். காலமில் இயர் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் கம்பேரிசன் ரேஷியோஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இயரோட க்ரோத் எப்படி இருக்குது, இயர் ஆன் இயர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கான சம் வேல்யூ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ சம் வேல்யூ எடுத்து போடும்போது என்ன அப்படின்னாக்கா இதோட டோட்டல் உங்களுக்கு தெரியும். நம்பர்ஸில் இருந்ததுனாக்கா உங்களுக்கு வேல்யூ தெரியாது. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றதுனால சம் வேல்யூவை எடுத்து வச்சுருக்கோம். இதில் நீங்கள் தேவையான டிசைன் டிஃபால்ட்டாகவே இருக்கிறது எடுத்துக்கலாம். இதில் பேண்டட் காலம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ரோஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா இருக்குதுன்னு தெரியுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இயர் ஆன் இயர் கொடுத்துருக்கிறதுனால நான் காலம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பார்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிவட் டேபிள் கிடச்சிரும். இப்போது இந்த பிவட் டேபிளில் ஹெட்டர்ஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபார்முலா பாரில் கிளிக் பண்ணி இல்லை F2 கொடுத்து கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னாக்கா ஹெட்டர் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் டேட்டா செட்டில் இருக்கிற ஹெட்டர் இங்கே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹெட்டர் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். யூனிக்காக இருக்கிற ஹெட்டராக எடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்டர் எல்லாமே எடிட் பண்ணியாச்சு அப்படின்னும் பொழுது இதில் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபில்டர் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. இதில் இந்த ரீஜனில் எந்த வச்சு ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீஜனில் இருக்கிற ஸ்டேட்ஸ் அந்த ரீஜனோட நேமை வச்சு ஃபில்டர் பண்ணலாம். இப்போ டெல்லி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெல்லி மட்டும்தான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டைன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இந்த டெல்லி மட்டும் வேண்டாம் அப்படின்னாக்கா டஸ் நாட் கண்டைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இப்போ டெல்லி அதே டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டெல்லி மட்டும் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வரணுமோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அகைன் வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இங்கே நிறைய பிளாங்க்ஸ் இருக்குது. அந்த பிளாங்க்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது? ஒரு டைம் போய்ட்டு எல்லாத்துக்கும் 0 டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ பிவட் டேபிள் ஆப்ஷன் போங்க. ஆப்ஷன் போயிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ஃபார் எம்டி செல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டிக் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே எரர் காமிச்சிருக்கோம், கீழே எம்டி செல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ எரர் வேணும்னா எரர் கொடுத்துக்கலாம். இல்லை எம்டி செல்ஸ் இருந்துச்சுனாக்கா எம்டி செல்ஸுக்கு நீங்கள் 0 இல்லை ஐஃபன் எது கொடுத்தாலுமே 0 தான் வரும். ஸோ இப்போ நான் ஐஃபன் கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னாக்கா பிளாங்காக இருந்த எல்லா செல்ஸுமே உங்களுக்கு 0வாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ பிளாங்க் செல்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக ட்ராக் பண்ணி கீழே வரதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ண எல்லா செல்ஸுக்குமே மாறிடுச்சு. இப்போ இதை வந்து சென்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும்போது ஷார்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க. இப்போ ஷார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஹை வேல்யூ வந்து மேலே வர மாதிரி இல்லை லோ வேல்யூ மேலே வர மாதிரி தான் ஷார்ட் பண்ணி தான் வேல்யூ பேஸ்டு தான் ரிப்போர்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு வந்து இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் ஷார்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது ஃபுல்லாகவே நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அது எப்படி ஃபார்மெட்டு கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ கண்ட்ரோல் அந்த வேல்யூ வந்து கீழே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு பதிலாக வேல்யூஸ் கொடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுற போகிறீங்க. ஸோ இப்போ வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபார்மெட் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்டர் போட்டு வெறும் டேபிள் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அகைன் பிவட் டேபிளுக்கு வரும். ஷார்ட் பண்ணதை பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய டாபிக்ஸில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை மேலே ஐ கார்ட்லேயும் வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த காலமை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட ஹெட்டர்ஸ் கொடுத்துட்டு அது அசெண்டிங்கில் வேணுமா டிசெண்டிங்கில் வேணுமா அப்படின்ற எல்லா ஆப்ஷனும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஷார்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் vlookup. vlookup-ல ஆல்ரெடி 8 டைப்ஸ் ஆஃப் vlookups உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதோட வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் இன்னும் பெட்டராக, அதாவது பேசிக்கில் எப்படி யூஸ் பண்ணலாம், ரொம்ப அட்வான்ஸ்டாக சொல்லி கொடுத்தாக்கா எனக்கு புரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இது பேசிக் தான். இது ரொம்பவும் சிம்பிள். இப்போ ஒரு 5 காலம் வந்து அட் அ டைமில் ஒரே vlookup-ல எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டினரியாக எப்படி vlookup போடுவோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு vlookup-ஓட டேட்டா ஃபஸ்ட் ஒன்று எதை வச்சு vlookup போட போகிறீங்களோ அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டேபிள் அரே. டேபிள் அரேன்னும் போது உங்களுக்கு எந்த காலம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த காலம் வேணுமோ அந்த காலம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க. டேட்டா அரேவை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ அதை அரே மட்டும் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்தெந்த காலம்லாம் வேணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 5 6 7 8 9 10 11 வரைக்கும் வேணும். இப்போ 12 வரைக்கும் போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ 11 வரைக்கும் வேணும். கேர்லி ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் இது வந்து காலம் நம்பர்ஸ் தான் இந்த இடத்துல போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்றதுனால 0 கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். வெரி சிம்பிள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்த உடனே அது அரேவாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ அட் அ டைமில் உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் திருப்பி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது மேலே இங்கே நம்பர்ஸ் போட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் அரேயில் இருக்கும்பொழுது ஒன்றுத்தை எடிட் பண்ணாலுமே எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரணுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணலாம், இதோட பேசிக் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்து அப்படியே கீழே வந்துடும். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. கண்ட்ரோல் ஆர் கொடுத்தாக்கா ஃபுல்லாக ரைட் சைடு போகும். ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் ஆர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ட்ரோல் டி கொடுத்து மட்டும் கீழே ட்ராப் டவுன் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் வந்துருச்சுலாம். ஸோ இதில் காலமோட நம்பர்ஸை மேலே போட்டுட்டு, அதாவது 5 6 7ட்டு காலமோட நம்பர்ஸை கொடுத்துட்டு இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ காலம் நம்பர் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதே இடத்துல இந்த நம்பர்ஸை வர வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி அரே ஃபார்மில் போட்டிருக்கிறதுனால உங்களால் இங்கே எடிட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் காமிக்கும். ஏன்னா ஒரு அரே ஃபார்மில் எழுதிட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே போய் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருப்பி அது ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வராதங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலம் இது எல்லாமே லாக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இங்கே பண்ணி காமிக்கிறேன் எரர் எப்படி வருதுன்னு பாருங்கள். எப்பவுமே டேட்டாவோட அரே டேபிள் மட்டும் லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேட்டா மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எரர் காமிச்சது பார்த்தீங்களா.
ஸோ அதனால் இந்த ஃபுல் காலம் அந்த ஃபுல் ரோவுமே டெலிட் பண்ணிவிட்டு நம்ம புது ஃபார்மில் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த காலம் நம்பரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். காலம் நம்பர் நம்ம டைப் பண்ணாமல், அதாவது 5 6 நம்ம டைப் பண்ணாமல் காலம் நம்பரை மட்டும் போட்டு அதை ரோ லாக் பண்ணி வச்சுப்போம். அதனால் காலம் மட்டும் சேஞ்ச் ஆகும், பட் ரோ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம இப்போ எங்கே கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா C4ல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணி இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அகைன் அதே ஃபார்மில் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணதும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் ஃபார்மில் தான். பட் அந்த காலம் நம்பர் வந்து 5 6 நம்ம போடுவோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதை லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. சி காலம் 4th ரோ அப்படின்றதுனால அந்த 4க்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இண்டெக்ஸ் மேட்ச் vlookup ஃபங்க்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையானது வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணி கேட்கலாம்.